வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் டீ டைம் ஸ்நாக்ஸாக ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதாவது கோதுமை மாவை வச்சு இந்த டை பிஸ்கெட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு ஓமம் தேவைனாலும் ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா வெண்ணெயை சேர்த்துக்கலாம். அப்படின்னாலும் நார்மலாக யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதோட நான் காய வச்சுருக்கிற வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை பொடி பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வெந்தயக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா லட்டு மாதிரி இருக்குது. அப்படியே உதிரியாக ஆகணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அப்போ தான் நமக்கு மொறுமொறுப்பாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். எடுத்ததுமே தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க, குழப்பாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தீத்துறது அப்படின்னு பாருங்கள். ஒரு சப்பாத்தி கட்டையில் ஃபஸ்ட்டு லைட்டாக மாவு தூவிடுங்க. தூவிட்டு ஒரு சின்ன சைஸ் நம்ம சப்பாத்தி தீத்துற அளவுக்கு மாவு எடுத்து நல்லா மெலிசாக தீத்திக்கோங்க. நம்ம அந்த சோமாஸ் தீத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக இருக்கணும், மொத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இல்லைனா வேகத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தீத்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி சோமாஸு சைடில் கட் பண்ணுறது இருக்கும், அதை வச்சு கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நார்மல் நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கத்தியை வச்சு இன்றைக்கி கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப்க்கு வரும். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு மெலிசாக இருக்கணும். அப்போ தான் பொரிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்மளோட இந்த டைமண்ட் பிஸ்கட் கட் பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது எப்படி இது பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்து எண்ணெயை நல்லா சுடு பண்ணிக்கோங்க. இதில் எதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நுரையாக வரும். இது வந்து கிரவுண்ட் நட் ஆயில், அதாவது கடலை எண்ணெய் அப்படிங்கிறதுனால அதை போட்டிங்கன்னா அந்த நுரையெல்லாம் அடங்கிடும். இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம அந்த மாவில் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செய்யுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுடுங்க. மீடியமும் வேண்டாம், ஹையும் வேண்டாம், சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை திருப்பி விடுங்க லைட்டாக. 2 சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சலசலப்புமே இல்லாமல் பபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ் இது. இப்போ நீங்கள் எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், 2 சைடு நல்லா பொரிஞ்சு உப்பி வந்திருக்கு பாருங்கள். இது ஆனதுக்கப்புறமா ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும்.
இதே மாதிரி மீதி இருக்கிற நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. நம்ம பொரித்து எடுத்த அந்த பிஸ்கெட்டை ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாதிரி மாற்றிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டைமண்ட் கட் பிஸ்கட் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க பாருங்கள். லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணதுமே நல்லா உடஞ்சிடுது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.